பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ராஜி கன்சீவா இல்லன்னு தெரிஞ்சதும் இங்க சக்திவேல் பயங்கரமா கோவப்படுறாங்க. நான் இப்பவே போயிட்டு கதிர்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வேகமா வராங்க. அப்போ முத்துவேல் ஏய் நில்லு, நீ தேவையில்லாம உங்க வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணாத. இல்லன்ன அந்த கதிர் என்ன நினைச்சிட்டு இருக்கான், நான் போயிட்டு பேசிட்டே வந்துடுறேன்ட்டு இங்க குமாரும் அப்பா வெயிட் பண்ணுங்க நானும் வரேன் அப்படின்ட்டு 2 பேருமே வீட்டுக்கு போனதும் கதிரு வெளியில வா உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்க ராஜியும் கதிரும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க ராஜி கதிரு ஏதோ சித்தப்பா குரல் மாதிரி கேக்குது, சரி வா என்னன்ட்டு போய் பாத்துட்டு வரலான்ட்டு வெளியில வர இங்க ரொம்பவே கோவப்பட்டு என்ன எங்க வீடு தேடி பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்க இங்க சக்திவேல் என் வீட்டு பொண்ணு கன்சீவா இருக்கிறா, ஆனா இந்த குழந்தை தேவையில்லன்னு அபார்ஷன் பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கோவத்துல கேட்க ராஜி என்ன சித்தப்பா பேசுறீங்க? சக்திவேல் இங்க பாரு ராஜி, ஒரு நிமிஷம் நீ அமைதியாயிரு, உனக்காக கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு இவங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லும் போது பாண்டியன் கோமதி எல்லாருமே வெளியில வராங்க. அப்பதான் கோமதி என்ன என்ன பிரச்சனைங்க, எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க சக்திவேல் எங்க வீட்டு வாரிசு வேண்டான்ட்டு அபார்ஷன் பண்ண சொல்லி உங்க பையன் பிளான் பண்ணி தான் அந்த டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோமதி இங்க பாரு, எதுவும் தெரியாம நீ பேசிட்டு இருக்காத, நானும் தான் இவங்களோட சேர்ந்து டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்தேன். டாக்டர் என் கண் முன்னாடியே தான் சொன்னாங்க, நீ தயவு செய்து இங்க பிரச்சனை பண்ணாம போறியா அப்படின்னு சொல்ல வடிவு முத்துவேல் கிட்ட ஏங்க அவங்க அங்க பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துவேல் இங்க பாரு வடிவு, அவன்கிட்ட நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், அவன் ஏன் தான் இவ்ளோ கோவப்பட்டு அங்க கோமதி வீட்டுல பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காகவே பண்ணிட்டு இருக்கான் போலையாட்டிருக்கு. அவன் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறான். இதுல கூட வேற இந்த குமாரும் கிளம்பி போயிருக்கான். இந்த குமார் நேத்து நைட்டு நடந்ததெல்லாம் ரொம்ப தப்பு. அதுவும் தண்ணி அடிச்சுட்டு முதல் நாள் நைட்டே இப்படி சுரர்கிட்ட நடந்தா எந்த ஒரு பொண்ணுதான் இந்த வீட்டுல இருக்கும்? இங்க பண்ற தப்பெல்லாம் அந்த சக்திவேலுக்கு தெரியாது போலியாட்டிருக்கு. ஆனா நம்ம வீட்டு பிரச்சனை, அதுவும் ராஜிக்கு ஏதாவது ஒண்ணுனா அது நம்மளே கேட்டுக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு அங்க போய் கேள்வி கேட்கலாம். இவன் கம்முனே இருக்க மாட்டான், வரட்டும் இன்னைக்கு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. செந்திலும் சரவணும் சக்திவேலோட கைய புடிச்சு இங்க பாரு, எங்க அம்மா கிட்ட கதிர் ராஜு கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ற மாதிரி இருந்தா நீ வீட்டை விட்டு தயவு செய்து வெளியில போறியா அப்படின்னு சொல்லி கேட்க சக்திவேல் எங்க வீட்டு பொண்ணுக்கு நான் நியாயம் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன், அதுக்கு முதல்ல பதில சொல்லுங்கன்னு சொல்ல இங்க செந்திலும் சரவணனும் இவன் ஒண்ணும் வெளியில போக மாட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கைய புடிச்சு வெளியில தள்ளி விடுறாங்க. சக்திவேல் வெளியே நின்னுகிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க முத்துவேல் டென்ஷன் ஆயிட்டு வெளியில வராங்க. சக்திவேலோட கன்னத்துல ஓங்கி ஒரு அற விடுறாங்க. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, நான் கேட்க கூடாது, அவங்களாம் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டா நீ என்னடா தேவையில்லாம இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்ட்டு சக்திவேல் உள்ள கூட்டிட்டு போக முத்துவேல் டேய் பண்ணாத தப்புக்கு நீ இவ்ளோ கோவப்படுறல, இந்த வீட்ல உன்னோட பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், அதுவும் நைட்டு நேரத்துல தண்ணி அடிச்சுட்டு சுரர்கிட்ட திமிர்ல பேசியிருப்பான். அந்த பொண்ணு பாவம் எவ்வளவு மனசு ஒடிஞ்சு போய் இருக்கும், அந்த பொண்ணுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசணும். உன் பையன் தப்பு பண்ணதுக்கு அவனே முதல்ல கேள்வி கேட்காம இங்க இருந்து கோமதி வீட்டுக்கு பிரச்சனை பண்ண போயிட்டியாடா, இதெல்லாம் நியாயமா சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்பதான் அப்பதான் கரெக்டா தான் பேசின முத்துவேலு, இந்த குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எத்தனை நாள் ஆர்ப்பாட்டம் பண்ணதே போதும், இப்போ சுடரை புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலும் இந்த குமார் என்ன சுடரை நல்லாவா வச்சு பாத்துக்கிறான், பாவம் அந்த பொண்ணு. அந்த டைம்ல தான் பழனி மனசுக்குள்ள சே நான் தான் இதுக்கெல்லாம் காரணம், ஏன்னா அந்த கதிர் கம்முனு தான் போனான், நான் தான் கையில என்ன வச்சிருக்க நோண்டி நோண்டி கேட்டு இந்த உண்மை யார்கிட்டயுமே சொல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு கோமதி வீட்டுக்கு போயிட்டு கதிரு என்னை மன்னிச்சிருடா, நான் தான் வாய் வச்சுட்டு கம்னு இல்லாம எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன், இப்போ உங்களோட மனசு ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்ல கதிர் இல்லைங்க மாமா, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம் விடுங்க, என்ன இந்த சக்திவேல் மாமா தான் வீடு தேடி பிரச்சனை பண்ணணும்னு அவசியமே கிடையாதே, அவரை பார்த்தாதான் எனக்கு கோவமா வருது அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்க பழனி டேய் கதிரு, நேத்து நைட் என்ன தெரியுமா நினைச்சு, அந்த குமாரு சரியே இல்லடா, தண்ணி அடிச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிருப்பான் போலையாட்டுருக்கு, காலையில 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பி போனாங்க, ஆனா இப்போ எந்த மாதிரி நிலைமையில இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க கதிர் நினைச்சேங்க மாமா, இந்த குமாரு அரசி மேல இருக்க கோவத்துல இந்த முடிவை எடுத்திருக்கான்ட்டுன்னு, ஆனா பாவம் அந்த சுடரோட வாழ்க்கை தான் என்ன ஆக போதும்னு நினைச்சோம்னா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் மயில் இங்க சுடருக்கு மனசு கேட்காம கால் பண்றாங்க.
சுடரு நீ தனியாவா இருக்க? ஆமாங்க்கா. என்ன 2 பேரும் நல்லபடியா கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தீங்களா? எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தீங்களா? குமார் உன்னை எப்படி பாத்துக்கிறான்? காலையில நீ போயிட்டு இருக்கும்போது நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நீ மனசு சரியில்லாம ஏதோ அழுதுகிட்டு என்கிட்ட பேசின மாரி இருந்துச்சு சுடரு. அதனால தான் இந்த அக்காவுக்கு மனசு கேட்காம உனக்கு திரும்ப கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க சுடர் வந்து கண்ணீர் விட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. சுடரு நான் உன்கிட்ட தான் பேசுறேன். இந்த அக்கா கிட்ட என்ன நடந்தாலும் உண்மை சொல்லணும் சரியா? பொய் சொல்லக்கூடாது. சரிங்கக்கா. அக்கா ஒரு விஷயம். சொல்லு சுடரு. இல்லைங்க்கா, நேத்து நைட்டு குமாரு தண்ணி அடிச்சுட்டு வந்து வீட்ல என்கிட்ட அந்த அரசினால தான் நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படி இப்படின்னு பேசினாருக்கா. எனக்கு அத நெனச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கான்னு சொல்ல, மயில் இது கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சுடரு சொல்ற? இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த கல்யாணம் வேண்டாம். அவனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு. நீயும் உங்க அம்மாவும் என் பேச்சு கேட்காம, இப்ப பாரு நீ தான் இப்ப அந்த வீட்ல போயிட்டு ரொம்ப கஷ்டப்படுற. இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த அக்கா சொல்லிக்கிட்டு இருந்தேன். உன்னோட வாழ்க்கை நல்லா இருந்தாதான் இந்த மயிலும் நல்லா இருப்பா சுடரு அப்படின்னு சொல்லும்போது, சுடர் வந்து மனசுக்குள்ள ச்சே அக்கா எத்தனையோ தடவ சொன்னா. நம்ம தான் காது குடுத்து கேட்கவே இல்ல. ஆனா இந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு நெனச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கேன்ட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. மயில் வந்துட்டு, "சுடரு நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்காக நான் வேணா அந்த வீட்ல வந்து பேசவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா. இப்பதான் கல்யாணம் ஆகி 2, 3 நாள் ஆச்சுல்ல. இன்னும் ஏதாவது குமார் வந்து பிரச்சனை பண்ணா, கண்டிப்பா நானே வந்து உன்கிட்ட சொல்றேன்க்கா. ஆனா ஒண்ணு, இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம்." "எதுக்கு சுடரு? நீ தேவையில்லாம இப்ப பயந்துகிட்டு இருக்க. அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னாதான் தன்னுடைய பிடிவாதத்தினால தான் உன்னை கல்யாணம் பண்ணி குடுத்தோம். இப்ப தன்னுடைய பொண்ணு அந்த வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சா தானே அம்மா திருந்துவாங்க." அப்படின்னு சொல்லும்போது, சுடர் வந்துட்டு, "இல்லக்கா, நான் எதுக்காக தெரியுமா சொல்றேன்? நீ இன்னும் இத பத்தி சொன்னனா, அம்மா, அப்பா கோவப்பட்டு நம்ம வீட்ல வந்து கேட்பாங்கக்கா. அப்ப குமார் என்ன பண்ணுவாங்க? இன்னும் கோவப்பட்டு அந்த கோவத்த என் மேல தான்க்கா காமிப்பாங்க. ஏற்கனவே அரசி மேல இருக்க கோவத்துல தான் என்னை கல்யாணம் பண்ணன்னு வேற சொல்லியிருக்காங்க. அந்த கஷ்டத்த நான் தானக்கா அனுபவிக்கணும். அதனால தான்க்கா சொல்றேன்." அப்படின்னு சொல்லும்போது, இங்க மயில் வந்துட்டு, சரி சுடரு. என்னைக்கா அம்மாக்கு இந்த பிரச்சனை தெரிய வருதோ, அன்னைக்கு தெரியட்டும்." அப்படின்ட்டு, "சரி எதுவா இருந்தாலும் பார்த்து பத்திரமா இரு. உனக்காக இந்த அக்கா இருக்கேன் சரியா? ஃபீல் பண்ணக்கூடாது." அப்படின்ட்டு எங்க மயில் வந்து ஃபோன கட் பண்ணிடுறாங்க. அந்த டைம்ல தான் மயில் அவங்க அம்மா கதவு திறந்து, "என்ன மயிலு காலையில இருந்து இன்னும் சாப்பிடவே இல்ல? வரேம்மா. ஏன் சோகமா இருக்க? இங்க பாரு சுடர நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடுத்தாச்சு. அவ ஜாலியா அந்த வீட்ல இருப்பா. அப்புறம் சொத்து எல்லாம் சுடருக்கு தான். இத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு." சொல்லும்போது இங்க மயில் வந்துட்டு, "ஏம்மா உன்னோட மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சொத்து மட்டும் இருந்தா போதுமா? பொண்ணோடைய வாழ்க்கை நிம்மதியா வாழணும், சந்தோஷமா இருக்கணும்னு அத நீ கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கலல்ல. அது நினைச்சிருந்தா நீ ஏன் சுடர வந்து குமாருக்கு கல்யாணம் பண்ணி குடுத்துருப்ப. இங்க பாரு மயிலு, இந்த அம்மாக்கு எதுவும் தெரியாமலாம் இல்ல. நான் நல்ல இடத்துல தான் பார்த்து கல்யாணம் பண்ணி குடுத்துருக்கேன். நீ உன் வேலைய பாரு. உன்ன மாரியே உன் தங்கச்சியும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கா சொல்றியா?" மயில் வந்து மனசுக்குள்ள, ச்சே நம்ம சொல்றது அம்மா கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்கல்ல அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருக்காங்க. கதிர், ராஜியோட பேர் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, இந்த வீடியோக்கு கீழ மறக்காம ஒரு கமெண்ட் போட்டு தெரிவிங்க. இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.